அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை ஆரம்பத்திலே நீங்கள் ஒரே குடும்பமாக கர்த்தரை நோக்கி ஜெபித்தீங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு பேசுங்க. ஆகவே நாம் எல்லோருடைய விண்ணப்பத்தையும் அவர் கேட்டிருக்கிறார். ஆகவே நம் ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பத்தை ஏற்று நம் ஒவ்வொருடனும் பேசுவார். ஆகவே நாங்கள் எங்களுடைய செவிகளை சாய்த்து அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்போம். அந்த வார்த்தைக்கு, எங்களுடைய பேசும் வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஐயும் 2ஐயும் தயவு செய்து வாசிப்போம். இதோ சூளை போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியிலே பாருங்கள், அங்கே எரிகிற ஒரு அக்கினியை குறித்து நாங்கள் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். எரிகிற அக்கினி. கர்த்தருடைய வேதம் பல வகையான அக்கினிகளை குறித்து பேசுகிறது. அதே வேளையிலே வேதம் தீமையான அக்கினியை குறித்தும் எச்சரித்து கூறுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த தீமையான அக்கினிகளுக்கு நம்முடைய ஜீவியத்திலே இடம் கொடுப்போமாயின் அவை இறுதியிலே நித்திய அக்கினி கடலிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை நாம் எச்சரிக்கையோடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் இவ்விதமான தீமையான அக்கினிகளை குறித்து நாம் சுருக்கமாக நாம் அறிந்து கொள்ளுவோம். முதலாவது ஆகாமியம் என்னும் அக்கினி. இந்த ஆகாமியம் என்பது என்ன? துன்மார்க்கம், துர்க்குணம் என்று சொல்லி நாம் அறியலாம். நாங்கள் பார்ப்போம் அல்லவா, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுகிறேன். பின் ஆகவே ஆகாமியம் என்பது துன்மார்க்கம், துர்க்குணத்தை குறிக்கிறது. இப்பொழுது நாம் சங்கீதத்திலே நாங்கள் 51வது சங்கீதத்திலே 5வது வசனத்தை தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரி, என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். அருமையானவர்களே, இதைத்தான் நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் அல்லவா, ஜென்ம பாவம் என்று சொல்லுவோம். பின் ஆகவே தாவீது இவ்விதமான ஒரு பாவ அறிக்கையை அங்கே செய்கின்றார். பிறக்கும் போதே ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே அவன் பிறக்கிறான். அதனால் அவன் பாவ சுபாவம் உள்ளவனாக, துர்க்குணம் நிறைந்தவனாக காணப்படுகிறான். எந்த மனுஷனும் சங்கீதத்திலே நீங்கள் 58வது சங்கீதத்திலே நீங்கள் 3வது 4வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது,
அவர்கள் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான விஷம் அவர்களிலே இருக்கிறது என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பின்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கம் என்பது பிறப்பிலேயே நமக்குள்ளே கொண்டிருக்கும் அந்த பாவ சுபாவத்தை குறிக்கிறது. யோபு புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே அங்கே யோபு அங்கே ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். வைத்து அந்த பதிலையும் அங்கே சொல்லுகின்றார். எப்படி அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ என்று சொல்லி கேட்கிறார். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ என்று கேட்டுவிட்டு ஒருவனும் இல்லை என்று சொல்லி அங்கே யோபு கூறி முடிக்கின்றார். அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே அதற்குரிய பதில் உண்டு. அன்று பழைய ஏற்பாட்டிலே அங்கே மனச்சாட்சியின் காலத்திலே வாழ்ந்த யோபு இந்த கேள்வியை அங்கே முன்வைத்து தானும் அதற்கு பதிலை சொல்லி முடிக்கிறார். ஒருவனும் இல்லை என்று கூறி முடிக்கின்றார். ஆகவே நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து ஆகாமியமாகிய அந்த துன்மார்க்கம் எவ்வளவு கொடியது, எவ்வளவு கொடிய அக்கினி சூளை என்பதை அருமையானவர்களே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சர்வ சாதாரணமாக அக்கிரமங்களையும் அக்கிரம சிந்தைகளையும் நாங்கள் கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, நாம் ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது அது ஒரு அக்கினி சூளை. ஏசாயாவிலே நீங்கள் 9வது அதிகாரத்திலே நீங்கள் 18வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே நாங்கள் வேதத்திலே எழுதியிருக்கிறதை நாங்கள் வாசித்து பார்ப்போமாயில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாமியமானது அக்கினியை போல எரிகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாமியமானது அக்கினியை போல எரிகிறது. இதிலிருந்து அருமையானவர்களே, ஒருவர் விடுதலை பெற என்ன செய்ய வேண்டும்? அங்கே யோபு பக்தன் சொல்லிவிட்டார். என்ன தெரியுமா? ஒருவனும் இல்லை, முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் இங்கு புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, இதிலிருந்து ஒருவர் விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, திடீரென்று சொல்லி ஞான ஸ்நானம் என்று சொல்லி பேசுகிறாரே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நன்றாக கவனிக்க வேண்டும். யோபுவின் கேள்விக்கு இங்கேதான் இந்த பதில் இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தண்ணீர் ஞான ஸ்நானம் என்பது தண்ணீர் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுவதன் மூலமாக பாவ சுபாவத்துக்கு நாம் மரிக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தண்ணீர் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு முன்னர் ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அருமையானவர்களே, என்ன? ஒருவர் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, அதாவது நான் பாவி என்பதை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் அற நாம் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் முதலிலே பெற்றிருக்க வேண்டும். அருமையானவர்களே, இதுதான் மிக மிக முக்கியமானது. அதற்கு முன்பாக நாம் ஞான ஸ்நானத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கவே கூடாது. அப்படியாயின் நாங்கள் எங்களுடைய சரீர அழுக்கை கழுவுறது என்று காரியமாக வந்துவிடும். சரி, ஆகவே இந்த அக்கினியை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இரண்டாவது அக்கினியை பாருங்கள். சாத்தானுடைய குற்றச்சாட்டு. இரண்டாவது அக்கினி. இந்த குற்றச்சாட்டு, சாத்தானுடைய குற்றச்சாட்டு என்னும் அக்கினிக்கு நம்மை எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் விலக்கி காத்துக் கொள்ளுதல் அவசியம். அங்கே நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம், இரவும் பகலும்
தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்பது அவனுடைய பெயராக இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே ஜுவாலிக்க வேண்டிய நாம் இன்றைக்கு உலகத்தால் கரைபடாத படிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாம் உலகத்துக்கும் அதன் பாரம்பரியங்களுக்கும் நம்மை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்னார் என்ன தெரியுமா? நான் உலகத்தான் அல்ல. தம்மை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். நான் உலகத்தான் அல்ல என்று வெளிப்படுத்துகிறார். மற்றது தன்னுடைய சீசர்களை காட்டி சொல்லுகிறார் என்ன தெரியுமா? இவர்களும் உலகத்தார் அல்ல. பின் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், அதாவது அவருடைய சீசர்களாகிய நாமும் உலகத்தார் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசுவின் அந்த விருப்பத்துக்கு விரோதமாக நாங்கள் செயல்பட்டு விடக்கூடாது. நாங்கள் ஆண்டவருடைய சீசர்கள் என்று சொல்லுவோம் என்றால், அருமையானவர்களே, நாம் உலகத்தார் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல என்று சுட்டி காட்டுகிறார். ஆகவே அருமையானவர்களே, நாமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவர்களாக நாம் காணப்படக்கூடாது. இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்குரியவைகளை நாங்கள் விரும்பக்கூடாது. இந்த உலக ராஜ்யத்தின் கனத்தையும் மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அருமையானவர்களே, நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மனுஷருடைய புகழ்ச்சிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வாஞ்சிக்க கூடாது. ஏனென்றால் இந்த உலகம் பிசாசின் ஆளுகைக்குரியது. பிசாசானவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் ஒரு விசை நீங்கள் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தெரிஞ்ச வார்த்தைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். மத்தேயு சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 8வது 9வது வசனத்திலே எடுத்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 5வது 6வது வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் என்ன செய்கிறான்? அவைகளின் மகிமையையும் காண்பிக்கிறான். காண்பித்து இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். பின்ன இந்த உலகத்தின் ராஜ்யமும் அதன் மகிமையும் அருமையானவர்களே பிசாசினால், அது பிசாசுக்கு சொந்தமானது. அவன் சொல்றான் அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, அந்த பிசாசானவனிடத்திலே அது சொந்தமாக இருக்கிறபடினாலே அவன் சொல்லுகிறான் என்ன தெரியுமா? எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்கிறேன். எல்லாருக்கும் அல்ல, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன். அப்படியாயின் அவனுக்கு இஷ்டமானவர்கள் யார்? அவன் சொல்லுகிறான், ஒரு நிபந்தனை வைக்கிறான், என்னை பணிந்து கொள், ஒரு விசை பணிந்து கொள். பார்த்தீர்களா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுவதை கவனிப்போம். 1 யோவான் 5:19 தயவு செய்து வாசியுங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பின் ஆகவே நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பிசாசின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் இயேசு அங்கே சொல்லுவதை நாங்கள் பார்ப்போமானால், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. பார்த்தீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாட்சியைத்தான் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டும்.
இப்பொழுது பாருங்கள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் வாசிப்போம் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. இந்த உலகத்தை சிநேகிக்கிறவன் இந்த உலக அரசியலில் ஈடுபடுதல் இவையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு தூரமாயிருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஏனென்றால் அவ்விதமாக நாம் உலகத்தோடு நாம் ஒத்து நாள் வாழுவோம் என்றால் தேவனுடைய பார்வையிலே நாம் விபச்சாரக்காரர். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களை குறித்துத்தான் பிசாசானவர் என்ன செய்கிறான்? தேவனிடத்திலே குற்றம் சாட்டுகின்றான். பாரும், உம்முடைய பிள்ளை என்று சொல்லுகிறீரே, இவன் இந்த பார் இப்படித்தான் இருக்கிறான், அவன் என்னுடைய காரியத்தை தான் வாஞ்சிக்கிறான், என்னுடைய நான் கொடுக்கிறதைத்தான் அவன் வாங்குகிறான் என்று குற்றம் சாட்டுவான். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே அருமையானவர்களே, மனித மேன்மைகள் உங்களுக்கு வேண்டாம், மனித புகழ்ச்சிகள் உங்களுக்கு வேண்டாம். இந்த காலத்திலே பாருங்கள், மனித புகழ்ச்சிகளை பலர் வாஞ்சிக்கிறார்கள். உலகத்தார் செய்வது போன்று பொன்னாடைகளை போர்த்து கொள்ளுகிறார்கள். வேண்டாம், இது எல்லாம் உலகத்தின் மகிமை. இன்னமாய் தங்களுடைய பட்டங்கள் படிப்புகளை பற்றி மேன்மை பாராட்டுகிறார்கள். வேண்டாம் அருமையானவர்களே, நாம் படிப்பது பட்டம் பெறுவது தவறு அல்ல. ஆனால் அருமையானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் பின்பற்ற, நாம் அவர் பின்னால் செல்லுவதாயின் நம்முடைய அனைத்தையும் அவருடைய பாதத்திலே நாம் வைத்து விடுவோம். அவர் அவைகளை கொண்டு நம்மை பல வழிகளிலே ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் அது நமக்கு சொந்தமானதாக இருக்கக்கூடாது. ஆகவே அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்களை நாம் குறித்து, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த அக்கினிக்குள்ளே நாங்கள் அகப்படாதபடிக்கு, இந்த அக்கினிகளுக்குள்ளே நாங்கள் அகப்பட்டு நாங்கள் வேதனைகளை அடையாதபடிக்கு நாம் வேறு விரிக்கப்பட்ட ஜீவியத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். வேறு விரிக்கப்பட்ட ஜீவியம். அப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி நம் மீது குற்றம் சாட்ட நம்மிடத்தில் ஒன்றுமே இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்போர் அந்நிய அக்கினியை உடையவர்கள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கிறிஸ்து இயேசுவால் நாம் ஆசாரிய கூட்டமாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மிலே ஒரு சிலர், நான் ஆசாரியன், நான் சபையின் ஆசாரியன், நான் ஆசாரியனாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்றெல்லாம் பேசுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கண்டு கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, வேண்டாம். இது மிகவும் ஒரு தவறானது. இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஆசாரிய கூட்டமாய் நாம் மாற்றப்பட்டு விட்டோம். அருமையானவர்களே, நாம் ஒரு விசேஷித்த வகுப்பினர் என்று நாம் எம்மை நாமே மேன்மை பாராட்டி, சபை விசுவாசிகளை விட நாம் ஒருபடி மேன்மையானவர்கள் என்று சொல்லி மேன்மை பாராட்டி நாம் வாழக்கூடாது. நாம் தேவனோடு மிகவும் நெருக்கமானவர்கள். சபை விசுவாசிகள் எல்லாரும் மிகவும் கொஞ்சம் பிந்தினவர்கள். நாம் தேவனோடு நெருங்கி வாழுகிறவர்கள். ஆகவே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் அதற்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு நிலையிலே நம்மை காண்பிக்க கூடாது. நாம் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிப்பது நிச்சயமாக தேவை, அது வேதம் சொல்லுகிறது. ஆனால் இப்பொழுது நாம் சொல்லுகிற காரியம் என்னென்று சொன்னால், நம்மை ஒரு தனி அடையாளமாக காண்பிக்க கூடாது. அருமையானவர்களே, கடந்த காலங்களிலே ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரனை எனக்கு தெரியும். அவர் இறந்து விட்டார், கர்த்தருக்குள் நித்திரையடைந்து விட்டார். ஜஸ்டின் பிரபாகரன் என்று சொல்லி அறிந்திருக்கிறார். அவர் பகிரங்கமாக மேடைகளை போட்டு
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்த ஒரு மனுஷன். இந்த மனுஷனை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது இவர் மேடையிலே ஏறி பலவிதமான சுவிசேஷங்களை கூறி மக்களை இயேசுவண்டை அழைப்பார். இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசு எப்படிப்பட்டவர், அவர்தான் உண்மையான தெய்வம், இப்படியெல்லாம் அவர் பேசுவார். அவர் பேசி முடியவிட்டு அநேகர் அவரிடத்திலே திரண்டு வருவார்கள். என்ன வந்திருக்கிறீங்க என்று கேட்டால், ஜெபிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது அவர் சொல்லுவார், அருமையானவர்களே, அருமையான ஒரு சாட்சி. அவர் சொல்லுவார், இவ்வளவு நேரமும் தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்கதானே, அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி அனுப்பி விடுவார். அவ்வளவுதான். அருமையானவர்களே, நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மத அடையாளங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மத அடையாளங்களாலே இன்றைக்கு தங்களை வேறுபடுத்தி காண்பிக்க கருத்தாயிருக்கிறார்கள் மறுபடியும் பிறந்த ஆவிக்குரியவர்கள். அருமையானவர்களே, இன்னுமாக பாருங்கள், தங்களை பிரபலியப்படுத்த வேண்டும் என்பதற்காக தங்களை தாங்களே முன்னுக்கு தள்ளி கொண்டு போவதிலே அவர்கள் கருத்தாயிருக்கிறார்கள். பெரிய விளம்பரங்கள், வல்லமை உள்ள ஊழியக்காரன் என்றெல்லாம் பெரிய விளம்பரங்கள் வேண்டாம். அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்தவர்களாக இன்றைக்கு தங்களை காண்பிக்கின்ற அநேகரை நீங்கள் அறிவீர்கள். மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இன்றைக்கு ஜெபங்களிலே தங்கள் ஜெபங்கள் செய்யும் பொழுது கூட தங்களுடைய சாதாரண பேச்சு முறைகளிலே மாற்றத்தை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். அந்நிய பாசை என்ற ஒரு மாயத்தினாலே அவர்கள் காணப்படுகிறார்கள். சரீரத்திலே நடுக்கம், சரீரத்திலே கைகளை பிசையாக தட்டுவதினாலே, இன்னமாக இசைக்கருவிகளை கடுமையாக இசைப்பதினாலே ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்குகிறதாக காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். வேண்டாம். நாங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை நாங்கள் ஒருபொழுதும் தரித்துக் கொள்ளக்கூடாது. அது அக்கினி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சாதாரண நடைமுறைக்கு அப்பால் எங்களுடைய செயல்முறைகள் காணப்படக்கூடாது. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய தகப்பனிடத்திலே போயிட்டு, அப்பா எனக்கு இன்ன வேண்டும் என்று சொல்லி கேட்கிறீர்கள். ஆம், பிள்ளைகள் கேட்கிறார்கள். தகப்பனிடத்திலே எப்படி போய் கேட்கிறீர்கள்? வித்தியாசமான முறையிலே என்று கேட்பீர்களா? இல்ல, ஓடி போய் அப்பா என்று சொல்லி பிடித்துக் கொண்டு, அவருடைய கையை பிடித்துக் கொண்டு, அப்பா எனக்கு இது வேணும், அப்பா எனக்கு அது வேணும், இது வேணும் என்று சாதாரணமான நிலையிலே நீங்கள் கதைப்பீர்கள் அல்லவா? உங்களுடைய பரம தகப்பனிடத்திலே மட்டும் ஏன் ஒரு வித்தியாசமான நடவடிக்கை? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? ஆகவே நடைமுறைக்கு அப்பாற்பட்ட பேச்சுக்கள், நடைமுறைக்கு அப்பாற்பட்ட செயல்களை இருந்து நாம் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். ஜெபங்களுக்கும் துதிகளுக்கும் சாதாரணமான ஒரு நிலையை விட்டு அபிஷேக நிலை போன்ற தோற்றத்துக்குள் நம்மை இசைக்கருவிகள் கொண்டு போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். பிசையாக அடிப்பது, பிசையாக உற்சாகப்படுத்துவது அது தேவ பக்தியின் வேஷத்தால். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்தும் உங்களை நடத்துகிறவர்களை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு போதிக்கிறேன், உங்களுக்கு வேதத்தை எடுத்து சொல்லுகிறேன். அந்த வேதம் உண்மைதானா? வேதத்தில் இருக்கிறதா? வேதத்தில் இருக்கிறதையா இவர் எங்களுக்கு போதிக்கிறார், எங்களுடைய போதகர் என்று சொல்லி தயவு செய்து எடுத்து பாருங்கள். அதுதான் முக்கியமானது. அருமையானவர்கள், அப்படித்தான் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் காலத்திலே, அந்த காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் போதித்த போதனைகளையே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆராய்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, லேவிய ராகமம் 10ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாதாபும் அபியூவும் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய சுய விருப்பத்தின்படியாக அவர்கள் நடந்து கர்த்தர் கட்டளை இடாத அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியிலே அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நடந்தது என்ன? அவர்கள்
கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, அந்த அந்நிய அக்கினி நம்மை சாவுக்கு ஏதுவாக நடத்தி செல்லும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நாம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடன் அவருடைய அபிஷேக அக்கினியுடன் நாம் ஒருபொழுதும் விளையாடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் யார்? புறாவா? இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் ஒரு புறா ஒன்று, புறா உருவம் என்று சொல்லி. இன்றைக்கு நாங்கள் புறா உருவத்தை தான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவராக நாங்கள் காண்பிக்கிறோம் அல்லவா? எவ்வளவு தவறென்று சிந்தித்து பார்த்தீர்களா? ஒரு பறவையின் உருவில் கூட நாம் அவரை காண்பிக்க கூடாதே. கர்த்தர், அவர் கர்த்தர் அருமையானவர்களே, நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அந்த ஆவியானவரோடு நாம் விளையாடக்கூடாது. அவர் கர்த்தர் என்பதை நினைக்க வேண்டும். ஆகவே அந்நிய அக்கினிகளுக்கு உங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது அருமையானவர்களே, 4வதாக நீதிமொழிகளிலே 6வது அதிகாரம் 27வது வருஷத்தை வாசியுங்க. தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ? மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள கூடுமோ? அருமையானவர்களே, இங்கே கூறப்பட்டுள்ள அக்கினி என்ன தெரியுமா? அந்த அந்நிய அக்கினியை தான் குறிக்கப்படுகிறது. நீங்கள் இந்த வாசித்த 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இது ஒரு அந்நிய அக்கினி என்று சொல்லி உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் யூதா 23 அங்கே எழுதுகிறார், மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். ஆகவே ஒருவர் தான் பாவி என்று ஏற்றுக்கொண்டு அங்கே கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தன்னை கழுவும்படியாக ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்று அங்கே பரிசுத்தமாகிறான் அல்லவா? ஆகவே இந்த அனுபவத்தின் மூலமாக நம்முடைய பழைய மனுஷன் என்ன செய்கிறான்? கிறிஸ்துவுடனே கூட, சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே கூட பழைய மனுஷன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சிலுவையிலே அறையப்படுகிறான். பின்ன நான் அல்ல, இப்ப என்னில் கிறிஸ்துவே வாழுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பின்ன பாருங்க, கொஞ்சம் உங்களுக்கு விளங்கக்கூடியதாக சொல்லுகிறேன். பழைய மனுஷன் எப்படிப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கு தான் தெரியும். நான் எப்படிப்பட்ட பழைய மனுஷன், நான் எப்படிப்பட்டவர், நீங்க எப்படிப்பட்டவர், ஒவ்வொருவரும் உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த பழைய மனுஷன் இப்பொழுது கிறிஸ்துவினோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான். இந்த அறையப்பட்டிருந்தால் இந்த அறையப்பட்ட மனுஷன் திரும்பி வர முடியுமா? சொல்லுங்க, இல்லை. சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறான், அவன் வர முடியாது. பின் ஆகவே பழைய மனுஷன் சிலுவையிலே அறையப்பட்டான். ஆகவே நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இனி பழைய சுபாவம் நம்மிலே தோன்றக்கூடாது. தற்செயலா தோண்டிட்டுதா உடனே மன்னிப்பு கேட்டு விடுதி ஆகிருங்க பட்டண்டு. அதுதான் முக்கியம். ஏனென்றால் நாம் மாம்ச சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றவர். சரி, இப்பொழுது ரோமர் 6:6 தயவு செய்து வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்து அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது. ஆகவே இந்த அனுபவத்தை பெற்றவரே தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுகிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. தண்ணீர் ஞானஸ்நானம் பெறுகிறார். எங்க? இந்த அனுபவத்தை, அதாவது பழைய மனுஷனை சிலுவையிலே அறைந்த பிற்பாடு, அதாவது இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். வாசித்து இன்னொரு வசனத்தை வாசிங்க தயவு செய்து. 4வது வசனத்தை, அந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழும்பப்பட்டது போல, மேலும் பிதாவின் மகிமையினாலே
கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, பிதாவினுடைய மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு பார்த்தீர்களா, அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம். பிறகாகவே நம்முடைய பழைய ஜீவியத்தை தோண்டி பார்க்க கூடாது. அடக்கம் பண்ணின பிற்பாடு யாரும் போய் தோண்டி பார்ப்பாங்களா? சிந்தித்து பாருங்க. பின்னாகவே நம்முடைய பழைய காரியத்தை தோண்டி பார்க்க கூடாது. அதாவது சொல்ல போனால் பாருங்கள், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். முடிஞ்சது அந்த காரியம். ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கும் நாம் மாம்சத்தின்படி செயல்படலாமா? இல்லையே. சிந்தித்து பாருங்க. மாம்சத்தின்படி செயல்படலாமா? இல்லை, வேண்டாம். பழைய மாம்ச மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். இனி அவன் செயல்பட முடியாது. இது நாம் இப்பொழுது மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. ஆகவே நாம் பெற்றுக்கொண்டுள்ள ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மை நிறைத்திருக்கிறதல்லவா? ஆகவே அதை காத்து நடக்க வேண்டும். அதை காத்து நடப்போம். அப்பொழுது நாம் மாம்சீக பாவம் என்கிற அந்த அக்கினியில் இருந்து நாம் தப்பிக்கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நாங்கள் ஐந்தாவதை நாங்கள் பார்ப்போம். அதாவது பார்க்கும் பொழுது ஐந்தாவதாக பண ஆசையும் உலக ஆசையும் அந்நிய அக்கினி. அருமையானவர்களே, பண ஆசையும் உலக ஆசையும் அந்நிய அக்கினி. வாசிங்க பார்ப்போம் தயவு செய்து. யாக்கோபு 5:3 உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. ஆம், அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். அக்கினியை போல உங்களுடைய மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். ஆம், இந்த அக்கினி எதை தின்னுதாம்? இந்த பண ஆசையும் உலக ஆசை உள்ளவர்களை அது என்ன செய்யுது? அக்கினியை போல உங்களுடைய மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தீர்கள் என்று வாசிக்க கேட்டீர்கள் அல்லவா? இப்பொழுது வாசிக்க கேட்டீர்கள். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள் என்று சொல்லி வாசிக்க கேட்டீங்க தானே? பின்னாகவே 2 தீமோத்தேயு 3:1 2 வசனத்திலே பாருங்க. கடைசி நாட்களிலே மனுஷர் பணப்பிரியராய் இருப்பார்கள், பணப்பிரியராய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எனக்கு அருமையானவர்களே, இது எச்சரிப்பு. இந்த எச்சரிப்பின் நிறைவேறுதலாய் இந்த காலத்தை நாம் காணுகிறோம் அல்லவா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனங்களே, தேவ ஊழியரே, யாராயிருந்தாலும் இந்த எச்சரிப்பு நிறைவேறுதலுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வையாதே என்று சொல்லி சங்கீதத்திலே நாங்கள் 62வது சங்கீதம் 10வது வசனத்திலே நாங்கள் காணுகின்றோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் அல்லவா? ஆகவே தேவ ஊழியரே, விசுவாசிகளே, அந்த சிலராக நீங்கள் இருக்கக்கூடாது.
அந்த சிலராக நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களை காத்து கொள்ளுங்க. தேவ ஜனங்களுக்குள் இருக்கின்ற பண ஆசை, உலக ஆசை, சொத்து ஆசை, சொத்து சேர்க்கும் ஆசைகள் போன்றவைகள் அருமையானவர்களே அவர்களை பைத்தியம் கொண்டு அலைய வைக்கிறது. விளங்கிக் கொள்ளுங்க. பைத்தியம் கொண்டு அலைய வைக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், அவ்விதமான நிலை எங்கு கொண்டு வந்து முடிகிறது தெரியுமா? சபை கூடுதலை எண்ண மாட்டாங்க, சபை கூடுதல் அக்கறை கொள்ள மாட்டாங்க, ஒரு கடமைக்காகவே அதை செய்வாங்க. இன்னுமாக தேவ ஊழியங்கள், சபை கூடுதல், இவைகளில் அனைத்தையும் உசாதீனம் செய்வாங்க. இவை எல்லாம் அருமையானவர்களே இன்றைக்கு அக்கினியை போல இன்றைக்கு உங்களுடைய மாம்சத்தை தின்னுகிறது என்பதை நீங்க அறியாம இருக்கிறீங்க. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எச்சரிக்கிறார். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட தேவ ஆலோசனைகளை தேவ பயத்துடன் ஏற்றுக்கொள்ளுவோம். அந்நிய அக்கினிகளுக்கு நாம் இடம் கொடுத்து ஒரு நாள் இந்த உலகத்தோடு நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்வோம். அருமையானவர்களே, வரப்போகின்ற நித்திய மகிழ்ச்சியை நாம் பெற்று இன்றைக்கு நம் தேவனோடு கூட பேரின்ப வாழ்வை நித்தியமாக அனுபவிக்க நாம் தகுதியுள்ளவர்களாக நாங்கள் காணப்படுவோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.